ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் அவர் சேனல். இனி நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா யமகா ரேஸ் பைக்கோட ஜெனினான ரிவ்யூ. அதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுத்தையும் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக என்னென்னு பார்ப்போம். யமகா ரேசர் 125cc இதோட ஜெனின் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நம்ம எடுத்து வாங்கின உடனே ரிவ்யூ கொடுக்கல. இதை வாங்கி ஒரு 1.5 இயர்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த வண்டிக்கான ரிவ்யூ நம்ம கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்குது, நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்குது. எதெல்லாம் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதோட வண்டியோட ஸ்டைலிஷ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரண்ட் சைட்லேருந்து நம்ம பார்த்தாலுமே சரி, பேக் சைட்லேருந்து பார்த்தாலுமே சரி, ரெண்டு பக்கம் சைடில் போய் நின்று பார்த்தாலுமே சரி வேறு மாதிரி இருக்கும். ஸ்டைல்ஸ்க்கு இந்த வண்டிக்கு நம்ம அடிச்சிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் டைப் மாடல் மாதிரி இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜென்ஸுக்குமே சரி லேடிஸுக்குமே சரி ரெண்டு பேருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வண்டி. ஸ்டைலில் எந்த விதமான ஒரு குறையும் சொல்ல முடியாது, அப்படி தரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீட்டும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதோட லுக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லாவே சூப்பராகவே இருக்கும். இது அவினாஸ் வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிகிரியில் ஸ்கோப்பாக இருந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா பின்னாடி யாராவது உட்காந்தா அப்படியே நம்மளை டிரைவரை இடிச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இல்லை ஏதாவது சடனாக பிரேக் அடித்தாலுமே நம்ம மேலே இடித்து அப்படியே மோதுற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் அப்படிலாம் இருக்காது. என்ன டிகிரி வேணுமோ, என்ன ஃப்ளாட் வேணுமோ அந்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் சிஸ்டமும் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விதமான பேக் பெயினும் நமக்கு வராது. மெயினாக வண்டி ஓட்டினா பேக் பெயின் வரும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஏன் அப்படி வராதுன்னு நான் சொல்ல வரேன்னா, சீட்டோட லெவலும் டிகிரியும் கரெக்டாக மெஷர் பண்ணனால ஸ்டேரிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சீட்டில் உட்காந்தா கரெக்டாக ஸ்டேரிங் ரொம்ப டவுனாகவும் இல்லாத ரொம்ப அப்பாகவும் இல்லாத கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு சேரில் உட்காந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த வண்டியில் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மாதிரி நம்ம உட்காந்து ஓட்டுறதுனால பேக் பெயின் வராது. சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ஒரு மாதிரி மேலே இருக்கும், இல்லை சீட்டு கீழே இருக்கும், இல்லை சீட்டு மேலே இருக்கும் ஸ்டேரிங் கீழே இருக்கும். அப்படின்னும் போது நமக்கு சடனாக பேக் பெயின் வந்துடும். ஆனால் இந்த வண்டியில் அந்த மாதிரி பேக் பெயின் வராது. ஒரு பவர் ஸ்டேரிங் மாதிரி இருக்கும் திருப்புறதுக்கு. காரில் எப்படி பவர் ஸ்டேரிங் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா சடனாக கட்டடிச்சு திரும்புறதுக்கு பவர் ஸ்டேரிங் மாதிரி இருக்கும். ரெண்டாவது நம்ம எவ்வளோதான் நம்ம வளைந்து திருப்பினாலும் நம்ம காலில் இடிக்காது. ஒரு சில வண்டிலாம் காலில் இடிக்கும் ஸ்டேரிங்கு, இதில் அப்படிலாம் இருக்காது. ஸோ ஸ்டேரிங் லைவ் இதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் எந்த ஒரு குறையும் நமக்கு கிடையாது. இந்த வண்டியில் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஜின் BS6 மாடல் இன்ஜின் தான். இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வண்டி ஆன் பண்ணால் இன்ஜின் ரன் ஆகுதா இல்லைன்னே தெரியாது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். அந்த வைப்ரேஷனு, அந்த சவுண்டு, நாய்ஸு இதை மாதிரி எதுவுமே இருக்காது. இன்ஜின் வண்டி ரன்னிங்கில் இருக்கானே நமக்கு தெரியாது. அந்தளவு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக மைல்டான சவுண்டு தான் வரும். மற்றபடி சவுண்டு ரொம்பலாம் வராது. ஒரு சில வண்டிலாம் பார்த்தா டடன்னு சவுண்டு வரும். பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சவுண்டு அந்த மாதிரி எதுவுமே வராது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓட்டுறதுக்கும் நமக்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் எந்த ஒரு டென்ஷனும் டிப்ரெஷனும் வராது. நல்லா ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணால் அழகாக இருக்கும். அதுவுமே ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆட்டோமேட்டிக் ஆஃபிங் மோடிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆஃபிங் மோடிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ்லையும் எடுத்துக்கலாம், நெகட்டிவும் எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சிக்னலில் போய் நிற்கிறோம், ஒரு 1 மினிட் சிக்னல் போட்டானா இந்த அந்த சிஸ்டம் இந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா ஒரு 2 or 3 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னலில் போய் நின்னோன்னா ஆஃப் ஆகிடும். திருப்பி சிக்னல் போட்டோன்னே நம்ம லைட்டாக த்ராட்டில் ஆக்சிலேட்டர் லைட்டாக லிட்டிலாக கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். சாவி போட்டு திருப்பி பிரேக்கை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுற வேண்டிய அவசியம் ஏற்படாது. இதே மாதிரி எவ்ரி சிக்னல்லையும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது 2 or 3 செகண்ட்லேயே ஆஃப் ஆகிடும். திருப்பி இது பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம எதனால் நெகட்டிவ் இதில் நெகட்டிவ் இருக்குது அப்படின்ற எதனால் நான் சொல்கிறேன்னா, ஸோ நம்ம சின்ன பசங்க யாராவது நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆஃப் ஆகிட்டு திடீர்னு அவங்க தெரியாத ஆக்சிலேட்டரை முறுக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகி வண்டி போய் எங்கேயா போய் இடிச்சிடும், இல்லை ஏதாவது ஒன்று ஆகிடும். ஸோ அதனால் இது நெகட்டிவாக நம்ம எடுத்துக்க முடியும். ஏன் சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சி தான் நம்ம த்ராட்டில் கொடுத்தா தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படின்னும்போது பசங்களுக்கு அது அந்தளவு நம்ம எதாவது பண்ணாலுமே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக த்ராட்டில் பண்ணாலே ஸ்டார்ட் ஆகினால இது நெகட்டிவாகவும் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன பசங்க யாராவது பக்கத்தில் ஃப்ரண்ட்டில் வச்சு ஓட்டுறவங்க தயவுசெய்து சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்டுறது ரொம்ப நல்லது, சேஃப்டியாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இதை நெகட்டிவாக எடுத்துக்கலாம், பாசிட்டிவாக எடுத்துக்கலாம்.
ஸோ நம்மளே சில டைமில் வந்து தெரியாத இந்த சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இல்லை இதை பிரேக் ஸ்டார்ட் பண்ணணும்னு மறந்துட்டு அப்படியே த்ராட்டில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை ஹேண்டில் பண்ணணும். முடிந்த வரை அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்டுறது கொஞ்சம் பெஸ்ட்டு. என்ன கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப விவரமாக இருக்கவங்க அதை ஆன் பண்ணி ஓட்டலாம், வேறு ஒன்றும் இல்லை. 6th ஒன், இந்த வண்டியோட மைலேஜ், அதாவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் எத்தனை கிலோமீட்டர் ஓடும்? இது நான் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்து போட்டது. ஆன்லைனில் 58 to 62 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. இதே ஆஃப்லைனில் ஷோரூமில் போய் கேட்டால் 70 கிலோமீட்டர் போகும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் இது ரெண்டுமே போய். இது பார்த்தீங்கன்னா எக்கோ ஸ்பீடுக்குள்ளே நீ போனீங்கன்னா 45 to 50 கிலோமீட்டர் தாராளமாக நம்ம ஓட்டலாம் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால். இதே எக்கோ ஸ்பீடுக்கு மேலே 60, 65, 80 அந்த ரேஞ்சில் போனால் 45க்கு மேலே ஒரு கிலோமீட்டர் கூட நம்மளால் போக முடியாது. இதுதான் உண்மை. இது வந்து நம்ம ரியலாக நான் செக் பண்ணி தான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில வண்டி பார்த்தீங்கன்னா 75, 80க்கு மேலே போனாலே வண்டி ஒரு மாதிரி அலையும், ஒரு மாதிரி காற்றுல போகிற மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு மாதிரி நம்மளை இழுத்து விட்ற மாதிரி இருக்கும். பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அதை மாதிரியான எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. அதிகபட்சம் நான் 85 போயிருக்கேன். 85 போகும்போதும் கூட பார்த்தீங்கன்னா எந்த விதமான வேவ்னஸ் அலைவு நமக்கு எதுவுமே இருக்காது. நம்ம எப்படி போகிறோமோ அதே டைரெக்ஷனில் தான் போவோம். வண்டி இந்த ஒரு டைரெக்ஷன், நம்ம இந்த ஒரு டைரெக்ஷன் அப்படிலாம் போகாது. வண்டி அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 45 to 50. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் இந்த வண்டிக்கு என்னென்னு பார்ப்போம். பாசிட்டிவ் பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டிக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்ப ஒஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஒஸ்ட்டு. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு சாதாரண ஒரு மீடியமான ஸ்பீட் பிரேக்கருக்கு நம்ம டபுள்ஸ் போனாலே டங்குன்னு அடிக்கும். அதாவது கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. சிங்கிளாக போகும்போது நமக்கு அந்த ஃபீலிங் இருக்காது. பட் டபுள்ஸு 2 பேர் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ரொம்ப அடிக்கும். இது ரொம்ப வண்டிக்கு டேமேஜ் ஆகிடும் சீக்கிரத்துலேயே. ஸோ இதை அவங்க இம்ப்ரூவ் பண்ணால் உண்மையிலே வண்டி நல்லாயிருக்கும். இது இம்ப்ரூவ் பண்ணவங்க நமக்கு தெரியாது. ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸு ரொம்ப கம்மியாக ஒஸ்ட்டாக இருக்கும். ஜூபிட்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா அதே லெவலில் தான் கொடுத்துருக்கோம். பட் ஆக்டிவாவில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாதிரி சொல்கிறாங்க. நான் ஆக்டிவா போய்ட்டுருக்கேன். பட் ஆக்டிவா ஓகேவாக இருக்கும். பட் இந்த வண்டிக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இது அந்த வீடியோவை யாராவது யமகா ஷோரூமில் யாராவது மேனேஜர் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப மைனஸ் இந்த வண்டிக்கு. நெகட்டிவ் பாயிண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட 2 டயருமே ரொம்ப ஒஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே அன்பிராண்டான டயரு. எம்ஆர்எஃப்பும் கிடையாது, சிஎட்டும் கிடையாது, அப்போலோவும் கிடையாது, இல்லை வேறு ஏதாவது ஐஎஸ்ஓ டயரும் கிடையாது. ரொம்ப ஒரு என்ன பிராண்ட்னே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு டயரை போட்டிருப்பாங்க. இந்த ரெகுலராக இந்த வண்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயர் சத்தியமாக செட்டே ஆகாது. சீக்கிரத்துலேயே நீங்கள் டயரை சேஞ்ச் பண்ணிவிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு பலூன் மாதிரி தான் இருக்கும். எது பட்டாலுமே பஞ்சர் ஆகிடும். ரொம்ப ஒஸ்ட்டான டயரு. இந்த டயருமே பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். பிராண்டட் டயரை அவங்க போடணும். நெகட்டிவ் பாயிண்டில் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது டிரைவர் கீழே கால் வச்சு ஓட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸே சுத்தமாக இருக்காது. டிரைவர் வச்சு ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் ஆக்டிவாக போகிற வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டரே கீழே வச்சு ஓட்டுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர்லாம் வைக்க முடியாது, அந்த ஸ்பேஸ் சுத்தமாக இருக்காது. ஸோ அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே வண்டி நல்லாயிருக்கும். பட் அது பண்ணுவாங்கன்னா நமக்கு தெரியாது. இதோட நெகட்டிவ் பாயிண்டில் இதுவும் ஆட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லாத வண்டி தான் கீழே. 4th நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு கீழே இருக்க அந்த டிக்கி வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு பெரிய ஹெல்மெட் கூட அதில் வைக்க முடியாது. நம்ம ஜென்ட்ஸ் போடுற ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பத்தாது. லேடிஸ் ஹெல்மெட்லேயே வந்து சும்மா சின்ன சைஸ், அதாவது மீடியமான சைஸ் ஹெல்மெட் மட்டும் தான் அதில் வைக்க முடியும். இப்போ வேறு வண்டி ஆக்டிவா வண்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெரிய ஹெல்மெட்டே வைக்கிற மாதிரி ஸ்பேஷியஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவுமே ஒரு நெகட்டிவான பாயிண்ட்ஸ் தான் இந்த வண்டியில். 5th நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் உண்மையிலே ரொம்ப ஒஸ்ட் டிசைன் மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி உட்காரவங்களுக்கு கால் வைக்கிறதுக்கு ஃபுட் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டருக்கு நேராக இருக்கும். ஒரு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆங்கிள் மாதிரி போகும். அந்த 2 ஆங்கிளுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஏர் ஃபில்டருக்கு ரொம்ப ஸ்பேஸ் இல்லாத ரொம்ப மைன்யூட்டான ஸ்பேஸில் தான் இருக்கும். அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா ஒரு காயில் ஸ்ப்ரிங் வேறு கொடுத்துருப்பாங்க. ஸோ யாராவது வெயிட்டாக நம்ம உட்காந்து வெயிட் ஆக அந்த ஆங்கிள் வந்து உள்ளே போகிறது மட்டும் இல்லாத அந்த காயில் ஸ்ப்ரிங்கில் பட்டு சவுண்டு வேறு வர ஆரம்பிக்குது. ரெண்டாவது நம்ம கடையில் போய் ஹேர் ஃபில்டர் மாற்றுறபடி ஏதாவது சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா அதை ஃபுல்லாகவே கழட்டி மாற்றுற மாதிரி தான் இருக்குது.
இது ரொம்ப ஒஸ்ட்டான டிசைன் மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், கரெக்டாக ஆங்கிளை வந்து வேறு மாதிரி ஒரு ஷேப்பில் கொடுத்து வெளியே எடுத்துகிற மாதிரி கொடுத்துருக்கணும். கரெக்டாக ஸ்பேசஸே இல்லாத மாதிரி கொடுத்தனால இது ரொம்ப குளறுபடியாக இருக்குது. யாராவது வெயிட்டாக யாராவது உட்காந்துட்டாங்க, இல்லை உட்காந்து எது உள்ளே போனால் காயில் ஸ்க்ரூ போய் அடி வாங்கிடுது. அது இல்லாத ஏர் ஃபில்டரை கழட்ட முடியாதபடி ஆகிடுது. ஸோ அது ரொம்ப போய் டேமேஜ் ஆகிடுது. இது வந்து ரொம்ப ஒஸ்ட்டான டிசைன். கண்டிப்பாக அவங்க அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். இது மற்ற பாயிண்ட்ஸோடு இது ரொம்ப கேவலமான பாயிண்ட்ஸு. இதுதான் இந்த வண்டிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்காத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டி இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். இந்த ஒரு பாயிண்ட்டு மட்டும் அவங்க இல்லாத இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் வண்டி. இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப கேவலப்படுத்தி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது இந்த பாயிண்ட்டு. ஏன்னா அடிக்கடி வந்து நம்ம இது ஏர் ஃபில்டரை கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். பட் இதனால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது இந்த வண்டி. இவ்வளோ தான் இந்த வண்டியோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸு, நெகட்டிவ் பாயிண்ட்ஸு. ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஒரு சிலது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலுமே, பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் உண்மையிலே எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்டைலிஷாக இருக்குது, சீட் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸ்டேரிங் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரெண்டாவது வந்து இன்ஜின் சவுண்டு ஸ்மூத்தாக இருக்குது. கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா 45 to 50 ஓகே தான். நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு 45-50 கொடுத்தாலே நம்ம ஓரளவு நல்லா தான் இருக்கும். மெயினாக வந்து பேக் பெயின் வராது. லாங் ட்ரைவ் போகிறதுக்கு உண்மையிலேயே நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த விதமான ஷோல்ட்ரு பெயின், பேக் பெயின், லெக் பெயின், ஹேண்ட் பெயின் இது மாதிரி எதுவுமே வராது. ஒரு சில பெயின்லாம் கீர் போடணும், அதை போடணும், லெக் பெயின் இருக்கும். ரெண்டாவது வண்டி ரொம்ப பெண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் இது அது மாதிரிலாம் எதுவும் இல்லாத நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும். லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேரும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். 125cc இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா 1,15,000. ஒரு சில ஷோரூமுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும். ஸோ இது நம்ம ஜென்யூனான ரிவ்யூ தான் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம வாங்கி ஒரு 1.5 years யூஸ் பண்ணி தான் இந்த ரிவ்யூ கொடுத்துருக்கோம். இது ஒரு ப்ரமோஷனல் வீடியோ இல்லை வேறு யாராவது சொல்லியோ நம்ம காசு வாங்கி இந்த வீடியோலாம் போடல. இது இந்த வண்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ அது நல்லா இருக்க பதிவை மக்களுக்கு இதை எடுத்து சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவாக எடுத்து போடுறோம். மற்றபடி ப்ரமோஷன் வீடியோ இல்லை யாராவது சொல்லியோ போடுற மாதிரிலாம் இல்லை. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா வண்டி வாங்கணும், என்ன வண்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இதை பார்த்து கூட வண்டி வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களால் அவங்களுக்கு ஒரு பயனடைஞ்ச வழி இருக்கும். ஸோ பார்ப்போம் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில். புதுசாக நம்ம சேனலை யாராவது பார்க்குறவங்க வந்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அப்போ தான் நானுமே பார்த்தீங்கன்னா புது கண்டென்ட்டை ரெடி பண்ணி போடுவேன். ஸோ உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஆதரவு நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.